நீலி கண்ணீர் வடிக்காதன்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட பின்னணி என்ன? காரைக்கால் அம்மையாரை பற்றியும் நம்ம நிறைய இந்த கோயிலை பற்றி பார்க்கும்போது நிறைய பேச வேண்டியது இருக்குது. மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவாலங்காடு கோயிலை பற்றி. என் பிரீதா மீனாட்சி காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுற ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில். இப்போ இன்றைக்கி நம்ம திருவாலங்காடோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, அதை சுற்றி இருக்கிற புனையப்பட்ட கதைகள், இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். திருவாலங்காடு 5 சபைகளில் ஒரு சபையாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நடனங்கள், அதாவது சிவனோட 9 வகையான நடனங்களில் ஒரு நடனம் இங்கே ஆடப்பட்டதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய கதைகள் சொன்னேன் இல்லையா? என்னென்ன கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, காளி இங்கே சிவனோட நடன போட்டி நடத்தி காளி அதில் தோத்துட்டதாக சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளையும் நம்ம இந்த உரையில் ஆராய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீலின்ற கதை, நீலியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீலி கண்ணீர் வடிக்காதன்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட பின்னணி என்ன? அது மட்டும் இல்லாமல் நீலி கதை மட்டும் இல்லாமல் இங்கே காரைக்கால் அம்மையாரை பற்றியும் நம்ம நிறைய இந்த கோயிலை பற்றி பார்க்கும்போது நிறைய பேச வேண்டியது இருக்குது. காரைக்கால் அம்மையார் பற்றியும். காரைக்கால் அம்மையாருன்னும் போது நம்ம அவங்கள 63 நாயன்மார்களில் ஒருத்தவங்களாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இவங்களை பற்றின ஆய்வுகளை பல மேற்கத்திய ஆய்வாளர்கள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அதில் என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க அவங்கள பற்றி, அதெல்லாமும் நம்ம இந்த உரையில் பார்க்க போகிறோம். சரி, திருவாலங்காடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருவாலங்காடு இருக்குது. இந்த திருவாலங்காடு பழையனூராக இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. கல்வெட்டு செய்திகளில் படிக்கும்போது எல்லா இடங்கள்லையும் பழையனூர் நீலி, பழையனூர் காளி, இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பழையனூர் தான் முன்ன இதுக்கு அழைக்கப்பட்ட பேராக இருந்திருக்கு. திருவாலங்காடுன்றது தனி, அது பழையனூருக்குள்ளே இருக்கிற ஒரு இடமா இருந்தது. இப்போ திருவாலங்காடு பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ திருவாலங்காட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காளியோட நடனம், காளிக்கும் சிவனுக்கும் நடந்த நடன போட்டியை பற்றி சொல்லுவாங்க. சரி, இப்போ காளி இந்த நடன போட்டி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவாலங்காடில் இருக்கிற வடாரண்யேஸ்வரர்ன்ற சிவன் கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வடாரண்யேஸ்வரர் பேர்லேயே வடன்னும் போது வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஆரண்யம்னா காடுகள் நிறைந்த ஈஸ்வரர் அப்படின்றது. திரு ஆலங்காட்டிலையும் என்ன பேருக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு என்பது அதற்கு கொடுக்கப்படுற ஒரு மதிப்புக்குரிய பேர். ஆலங்காடு, ஆலமரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய காடு அப்படின்னு. ஸோ இந்த 2 பேர்கள்லையுமே நம்மளுக்கு இந்த ஆலங்காடு ஆலமரங்களால் நிறையப்பட்ட ஒரு காட்டு பகுதி அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அந்த பகுதியில் உங்களுக்கு சும்பன் நிசும்பன் அப்படின்ற 2 அரக்கர்கள் இங்கே இருந்ததாக சொல்லப்படுது. அந்த அரக்கர்களை அடக்கிறதுக்காக காளியை சிவன் அனுப்புகிறாரு. அந்த காளி இந்த சும்பன் நிசும்பன் அப்படின்ற 2 அரக்கர்களை அடக்கினதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப உக்கிரமாகி இந்த ஆலங்காட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் தொந்தரவுக்குட்பட்டதாகவும், அதனால் சிவன் அவங்களோட நடன போட்டி டான்ஸ் கண்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதில் தோல்வியுற்றா
அதுக்கப்புறம் காளி வந்து அதுக்கப்புறமா இது அடக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடன போட்டி தான் காளிக்கும் சிவனுக்கும் ஏற்படுத்தப்பட்ட நடன போட்டி. இந்த நடன போட்டி பார்த்தீங்கன்னா முக்தி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாலங்காடு பக்கத்திலேயே இருக்கிற அந்த குளத்துல தான் வந்து குளத்தை ஒட்டி இருக்கிற ஒரு மேடையில தான் வந்து நடந்ததா சொல்லப்படுது. இங்கே வந்து சிவன் கோயில் பக்கத்திலேயே வந்து காளி கோயிலும் இருக்குது. காளிக்கு தனியாக எழுப்பப்பட்ட கோயில். காளி வந்து கோயில் உள்ளேயே வந்து காளி இல்லை, கோயில் உள்ளே இருக்கிற காளியோட சன்னதி வந்து ஒரு சின்ன சன்னதியாக தான் இருக்குது. இவங்களுக்குன்னு தனியாக எழுப்பப்பட்ட பெரிய சன்னதியும் இருக்குது. நடன போட்டியில் வந்து காளியும் சிவனும் வந்து நடனம் ஆடுறாங்க. காளி தான் ஜெயிக்கிற தருவாயில் இருக்கும்போது சிவன் வந்து இது அவரோட காதணி வந்து கீழே விழுந்ததும் அதை எடுத்து காதில் போடுறதுக்காக எடுத்து காதில் போடுறாரு. அப்போ அதை ஆடப்படுற ஒரு டான்ஸ் போஸ்டரை தான் வந்து ஊர்தவ தாண்டவன்பாங்க. கால் தூக்கி ஆடப்படுற ஒரு நடனம். இந்த ஊர்துவ தாண்டவம் தான் வந்து காளியால் ஆட முடியாமல் அவங்க வெட்கம் அடைஞ்சு நாணி அதுக்கப்புறம் அவங்க தோல்வியை வந்து ஒப்புக்கொள்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் புராண கதைகளில் வந்து கொடுத்துருக்கு. பட் ஆனால் இந்த ஆய்வாளர்கள் நான் சொன்னேன் இல்லையா, மேற்கத்திய ஆய்வாளர்கள், அதில் வந்து டேவிட் டீன் சுல்மன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா பல கோயில் புராண கதைகளை வந்து ஆய்வு செஞ்சு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காளியை வந்து காளி கோயில் இருக்குது பக்கத்துலேன்னு சொன்னேன். அந்த காளி கோயிலை தான் இன்றளவுலேயும் மூலஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூலஸ்தானம்னு சொல்கிறாங்கன்னா காளி வந்து தோல்வி அடையலை அப்படின்றத அவர் ஊர்ஜிதப்படுத்துகிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் டீன் சுல்மன்ன்றவர் ஒரு ஜூ மரபை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கோயில் கதைகளில் வந்து எந்த கதையிலையும் வந்து திருமண பந்தத்தின் மூலியமாக அந்த பெண்களை அடக்கிற ஒரு ஆண் சமுதாயம் வந்து பெண் சமுதாயத்தை வந்து அடக்கிற ஒரு வழிமுறையை தான் வந்து கோயில்களில் வந்து என்ன சமூகத்தில் நடக்குதோ அதை அப்படியே பிரதிபலிக்கிறது தான் கோயில் சிற்பங்களாகட்டும். சம்பகலக்ஷ்மின்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் இதை தான் சொல்லியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே வந்து காட்டுறதுக்கு, அதாவது ராஜராஜன் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்றதை காட்டுறதுக்காக அவர் வந்து ஒரு இது தேவகோஷ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா தேவகோஷ்டத்துக்கு பக்கத்துலேயும் ஒரு சின்ன ஒரு நிச்சஸ் மாதிரி இருக்கும். அந்த நிச்சஸில் பார்த்தீங்கன்னா திருப்புராந்தகரை வந்து வடிவமைச்சிருப்பார். எல்லா சுற்றிலும் கோயில் சுற்றிலும் நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா தேவகோஷ்டத்தில் விநாயகருக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன தேவகோஷ்டம் மாதிரி வந்து திருப்புராந்தகர் இருப்பார். அதுக்கப்புறமா வந்து தட்சிணாமூர்த்திக்கு அப்புறமா வந்து அகெயின் திருப்பி இன்னொரு திருப்புராந்தகர் இருப்பார். இப்படி ஒரு தேவகோஷ்டத்துக்கு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா திருப்புராந்தகர் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இந்த திருப்புராந்தகர் வந்து இவரையே வந்து இவர் வடிவமைச்சுக்கிட்டதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரோம்னா, இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கோயில்லையும் அந்த சமுதாயத்தில் அந்த சமூகத்தில் என்ன நடந்ததோ அதை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம்தான் கோயில். அப்படி இருக்கும்போது திருமண பந்தத்தின் மூலியமாக ஒரு பெண் சமுதாயத்தையும் அடக்கிற ஒரு வழிமுறை தான் இந்த திருமண பந்தங்கள். சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது. நிறைய இடங்களில் நிறைய கோயில்களில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே வந்து தாய் வழி சமூகத்தை வந்து தந்தை வழி சமூகம் வந்து சப்டியூ பண்ணுற அதாவது அடக்கிற ஒரு இதுவை தான் வந்து இது பார்வதிக்கும் சிவனுக்கும் நடக்கிற கல்யாணம் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஸோ அது ஒரு எவிடன்ஸாக கொடுக்குறார். மூலஸ்தானம் காளி கோயிலை சொல்கிறாங்க. அதனால் காளி வந்து தோக்கலை அந்த இடத்துல. ஏன்னா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அவங்க திருமண பந்தத்தில் உடன்படலை. அவங்க காளி வந்து சிவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக வண்டார்குழலின்ற ஒரு புது தாய் தெய்வத்தை உருவாக்கி அவங்க வந்து இந்த கோயில் சந்நிதியில் வச்சுருக்காங்க. காளியை பொறுத்த வரைக்கும் அவங்க தனியாக தான் கோயிலில் வந்து தனி கோயிலாக தான் தனியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதை வச்சு இந்த இடம் மொத்தமும் வந்து தாய் வழி சமூகமாக தான் இருக்குது இன்றளவிலையோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம நீலி கதை. இந்த இடத்துலையே அகெயின் இன்னொரு புணரப்பட்ட ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா நீலி கதை. நீலின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வணிகன் வந்து வணிகனும் அவனோட மனைவியும் அவனுக்கு வந்து திருமணம் ஆகிடுது. அவங்க 2 பேரும் என்ன சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. ஒரு நாளடைவில் என்ன ஆகிடுது, இந்த வணிகன் வந்து வேற ஒரு உறவில் வந்து அவன் உடன்படுறான். அப்படி இருக்கும்போது அவனோட மனைவி பிடிக்காம என்ன ஆகிடுது, அவளை வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கதையை சொல்லி அவன் வந்து இங்கே பழையனூருக்கு கூட்டிகிட்டு வரான்.
அவளை வந்து சாகடிக்கிறதுக்காக. ஏன்னா அந்த இன்னொரு பெண் மேலே இருக்கிற மோகத்தில் அவன் வந்து இவளை வந்து சாகடிக்கிறதுக்காக. கூடவே அந்த பெண்ணோட அவனோட மனைவியோட தம்பியும் வந்து கூட வரான். 2 பேரும் இங்கே வந்ததுக்கப்புறமா என்ன ஆயிடுது, இங்கே வந்து இந்த வணிகன் வந்து அந்த பெண்ணையும் அந்த அவளோட கூட வந்த தம்பியும் சாகடிச்சிடுறான். அவங்க 2 பேரும் வந்து இங்கேயே பேயாக வந்து சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கிராமப்புற கதைகளாக தான் நம்மளுக்கு வந்து தெரிய வருது, லோக்கல் ட்ரெடிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த தம்பியும் அந்த நீலியும் வந்து இறந்துடுறாங்க, சாகடிக்கப்படுறாங்க. அவங்க இங்கே ஆவியாக சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வணிகன் வந்து அவன் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பெண்ணோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துடுறான். அடுத்த ஜென்மத்தில் வந்து அவன் திருப்பி அதே வணிகனாக பிறக்கிறான். அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா பலமுறை வந்து எச்சரிக்கிறாங்க, அவன் ஜாதகப்படி வடக்கே அவன் பயணம் செஞ்சால் அவனோட உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி ஜாதகத்தில் சொல்லியிருக்கு, அதனால் போக வேண்டாம். அவன் அதையும் மீறி அவனுக்கு வந்து பெரிய ஒரு வியாபாரம் வந்து வணிகன்றதுனால அவனுக்கு பெரிய ஒரு வியாபாரம் வந்து இங்கே வடக்கு பக்கத்தில் வந்து வந்திருக்கிறதுனால நான் வந்து இங்கே பயணம் செய்கிறேன்னதும் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மந்திரிச்ச ஒரு வாளை வந்து அவன் கையில் வந்து கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இந்த வாளோட போ, அப்போ உனக்கு எதுவுமே ஆபத்து வராது, ஆனால் எக்காரணத்தை கொண்டு இந்த வாளை வந்து நீ எடுத்துட விலகி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வடக்கு பக்கம் வரான். இங்கே ரொம்ப நாளாக பேயாக இருந்து காத்துட்டு இருந்த நீலியும் அவனோட தம்பியும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீலி வந்து ஒரு பெண் மாதிரியும் வேடம் டிஸ்கைஸில் உருவம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த தம்பி வந்து ஒரு குழந்தைய ஆக்கி 2 பேரும் வந்து இங்கே இருக்கிற சபையினர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. இந்த மாதிரி என்னோட கணவன் வந்து என்னை கைவிட்டு போயிட்டான், இந்த குழந்தையும் கொடுத்துட்டு அவன் என்னை காப்பாற்றாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சபைகள்ன்னும் போது அந்த காலத்தில் சபைகளில் வந்து வெள்ளாளர்கள் தான் வந்து சபை தலைவர்களாக வந்து இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஊர்லேயும் வந்து 70 வெள்ளாளர்கள் வந்து இந்த சபையோட இப்போ பஞ்சாயத்து தலைவர்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி சபையினராக இருந்திருக்காங்க. அப்போ அந்த சபையினர்கிட்ட வந்து முறையிட்ட நீலி, என் கணவன் வந்து விட்டுட்டு போயிட்டான்ட்டு இந்த வணிகனை பார்த்து இவன் இங்கே வரான் வியாபாரம் செய்ய. அப்போ இவனை பார்த்துட்டு அந்த நீலி வந்து இவன் என்னை கைவிட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த சபையினர் வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது இவ அழுத கண்ணீரை, இப்போ நான் சொன்னேன் இல்லையா பழையனூர் நீலி கண்ணீர் வடிக்காதன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கான பின்னணி அந்த கதையோட பின்னணி இதில் இருந்து தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இவ அழுததை பார்த்துட்டு அந்த சபையினர் வந்து பரிதாபப்பட்டு அவனையும் அந்த வணிகனையும் அந்த நீலியையும் வந்து ஒரே பொழுதாயிடுது அவங்களுக்கு. ஈவினிங் ஆயினதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே வந்து அவங்களால வந்து பஞ்சாயத்து பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து இங்கே இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த சாட்சிநாதர் கோயிலில் தான் வந்து தங்க வச்சிடுறாங்க. அப்போ தங்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து சம்மதிக்க மாட்டேன்றான், இவன் வந்து என்னை சாகடிச்சிடுவான், அதனால் என்னால் தங்க முடியாது இவளோட அப்படின்னதும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண்ணாக வந்து உன்னை சாகடிக்க போகிறா, என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தங்க வைக்கிறாங்க. பட் ஆனால் இந்த வாள் இருக்கு இல்லையா அவன் கூடவே இருக்கிறதுனால அந்த நீலியால் எதுவும் செய்ய முடியல. அப்போ அவன் என்ன சொல்கிறா, திருப்பி சபையினர்கிட்ட போய் இந்த வாளை வச்சு இவன் என்னை சாகடிச்சிடுவான், எனக்கு பயமாக இருக்குது, அதனால இந்த வாளை வாங்கி வச்சுடுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா சரின்ட்டு அவங்களும் வந்து பெண் தானே அப்படின்ற மாதிரி இலக்காரமாக நினச்சி அவங்க வாங்கி வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அங்கே பேயா சுற்றிட்டு இருந்த நீலி தான் அந்த பெண் வேடமிட்டு வந்திருக்கிறா. சரி, அந்த பேய் என்ன பண்ணுறா, இந்த வணிகனை வந்து சாகடிச்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தையா இருந்தான் இல்லையா அவனை வந்து இது கீழே போட்டு காலால் மெதிக்கிற இடம் தான் நம்ம வர வழியில் வந்து நீலி கால் பதித்த இடம்ன்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த இடமா தான் அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அது நடந்ததா இல்லையான்றது தெரியாது, பட் ஆனால் அது ஒரு நினைவு சின்னமாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீலி குழந்தைய வச்சு மெரிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறமா நீலி கதையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீலியே வந்து ஒரு வயதான பெண் வேடமிட்டு அந்த வணிகனோட அம்மா மாதிரி வேஷம் போட்டு இந்த சபையினர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. என்னோட மகன் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து மனைவியாக வேஷம் போட்டு வந்தாங்க, இப்போ வந்து அந்த இறந்த வணிகனோட அம்மாவா வந்து வேஷம் போட்டு வந்து என் மகன் வந்து உங்களை நம்பி தானே அங்கே போய் இருந்தான், இப்போ வந்து அவன் இறந்துட்டான், அவன் சொல்ல கேட்காம நீங்கள் வந்து இந்த சாட்சிநாதர் கோயிலில் வந்து தங்க வச்சிங்க, இப்போ வந்து அவன் இறந்துட்டான் அந்த பெண்ணால், இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னதும்
அவன் வந்து உடனே அந்த சபையினர் அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த இது பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ தங்கு, அப்படி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, அந்த வணிகன் கிட்ட சொல்கிறாங்க, அப்படி ஏதாவது உனக்கு ஆச்சுன்னா நாங்கள் எல்லாருமே வந்து தீ குளிச்சிடுறோம். அப்போ 70 பேர் சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குன்ற ஒரு இது ஒரு நம்பிக்கையில் அவன் போய் தங்குறான். அப்புறம் இப்போ அவன் இறந்துட்டான்றத இந்த நீலியே போய் ஒரு தாய் வேடம், அந்த வணிகனோட தாய் வேடம் விட்டு போய் என்ன ஆச்சு, இப்போ நீங்கள் சொன்னீங்களே, சொன்ன வார்த்தையை காப்பாற்றவே இல்லையா அப்படின்னு சொன்னதும் அந்த 70 பேரும் தீ குளிக்கிறாங்க. அந்த தீ குளித்த இடத்த தான் நம்ம இந்த கோயில் எதிர்க்கையே வந்து நம்ம பார்த்தோம். 70 பேர் தீ பாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த இடம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீலி கல்லுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த பெருங்கற்கால சின்னத்தை வந்து தான் இவங்க எல்லாரும் வந்து இந்த கிராமப்புற வாசிகள் எல்லாரும் வந்து நீலிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீலிக்கல்லுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த பேய் தான் போய் அந்த கல்லாக மாறிட்டதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே டால்மென்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெருங்கற்கால சின்னம், அதை வந்து டால்மென்னு சொல்லுவாங்க. டால்மென்ஸை பொறுத்த வரைக்கும் டிசியானா லூசின்ற ஒரு இட்டாலியன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டால்மென்ஸுன்றது பெண்களுடைய இது ஒரு ஜெனிட்டல் ஆர்கன் மாதிரி இருக்கிறதுனால, அதனால் அது அந்த ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த மெகலித்திக் பரியல்ஸ்லேயே பல வகைகள் இருக்குது. அதில் இந்த டால்மென் வந்து இது பெண் சமுதாயத்தினர், அதில் பெண் தலைவியாக இருப்பா இல்லையா, அவளை புதைக்கும் போது எழுப்பப்படுற பரியல்ஸ் தான் இந்த டால்மென் பரியல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே பெண் சமுதாயம் தான் இது ஓங்கி இருந்தது. அதுக்கு பெண் தலைவியாக இருந்தான்றதையும் நம்ம வந்து இந்த மூலியமாக ஊர்ஜிதப்படுத்தலாம். அதை இன்றளவிலையும் நீலிக்கல் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நீலிக்கல்ல போய் நிற்கும்போது மேலே இருக்கிற பலகை, ஏதாவது ஒரு வணிகன் போய் அங்கே இருந்தான்னா மேலே இருக்கிற பலகை கல் வந்து அப்படியே விழுந்து இறந்துருவான் அப்படின்ற மாதிரி. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, வணிக சமூகத்தோட ஏதோ ஒரு பகைமை வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து காரைக்கால் அம்மையார் கதையை பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு காரைக்கால் அம்மையார் கதை தெரிஞ்சிருக்கும். அவங்க கைலாயம் வரைக்கும் போகிறாங்க மோட்சம் பெறுவதற்காக. ஆனால் அங்கே அவங்க வந்து ஆக்சுவலாக பேசிக்காக வந்து ஒரு வணிக சமூகத்தை சார்ந்தவங்க. புனிதவதி தான் அவங்களோட பேர். காரைக்கால் அம்மையாராக ஆவறதுக்கு முன்னாடி அந்த புனிதவதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கணவன் வந்து அவரும் வணிகன். அப்போ அவருக்கு வந்து யாரோ தெரிஞ்சவங்க வந்து 2 மாங்கனிகளை வந்து தராங்க. அப்போ இவங்க வந்து சிவபக்தைன்றதுனால இவங்க வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ இந்த 2 மாங்கனிகளில் சிவபக்தர் ஒருத்தர் வந்ததும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ அவங்களால அந்த நேரத்தில் வந்து உணவு எதுவும் ரெடியாக இல்லைன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மாங்கனியை எடுத்து வந்து இந்த சிவபக்தருக்கு கொடுத்துட்றாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க கணவன் வந்து சாப்பிட வராரு. அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு இவங்க ஒரு மாம்பழத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ரொம்ப ருசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு மாம்பழத்தையும் கேட்குறாரு. அப்போ அவர் பசியோடு இருக்கும்போது கேட்கும்போது தர முடியலையேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, சிவன் கிட்ட போய் வேண்டுறாங்க, நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி வேண்டும் போது இவங்க கையில் வந்து ஒரு மாங்கனி வந்து விழுது. அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அது இதை விட, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட மாம்பழத்தை விட ரொம்ப ருசியாக இருந்ததும் அவர் வந்து சந்தேகப்பட்டு கேட்குறாரு. இது மாதிரியே 2ம் ஒரே இதில் தோட்டத்தில் விளைஞ்சது, இது வேற அதீத சுவையோடு இருக்குது, இதை வந்து எங்கே வாங்கினேன் என்னன்னு துருவி கேட்கும்போது இவங்க வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி சிவனை வேண்டினேன், இதுதான் நடந்தது அப்படின்னும் போது அவருக்கு வந்து அந்த கணவனுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடுது. இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, இவங்களோட இனிமே வந்து நான் வந்து மனைவியாக நினச்சி இவங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டு அவர் வாழறார். அப்போ இவங்க வந்து துறவரம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் தான் காரைக்கால் அம்மையாராக மாறிடுறாங்க. அப்போ தான் வந்து சிவபக்தையாக மாறி கைலாயம் வரையும் மோட்சம் பெறுவதற்காக போகிறாங்க. அங்கே சிவன் வந்து உனக்கு மோட்சம் வந்து திருவாலங்காடுன்ற இடத்துல தான் கிடைக்கும்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்து தலைகீழாக நடந்து வந்து இங்கே முக்தி அடைஞ்ச இடமா வந்து இங்கே கருதப்படுது. இந்த கதைகளுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் நம்ம சாதாரண ஒரு 63 நாயன்மார்களில் ஒருத்தவங்க அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் நான் சொன்ன இதே மேற்கத்திய ஆய்வாளர்கள் இதில் கேரன் பெச்சிலிஸ் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ரிலிஜன் யூனிவர்சிட்டி, ஈலான் யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த
லேடி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் வந்து பேயின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் வந்து அவரோட தேவார பாடல்களில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இவங்களும் சொல்லியிருக்காங்க, டேவிட் டீன் சுல்மென் சொன்னேன் இல்லையா, அவருமே சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ பேயின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நான் ஏற்கனவே என்னோட இன்னொரு உரையில் வந்து சொல்லியிருக்கேன், பேய் மகளிர் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். விமென்ஸ் டே அன்னைக்கோ என்ன சொல்லியிருக்கேன், அந்த பேய் மகளிராக இருந்திருக்கலாம், இவங்க இருந்திருக்கலாம் இல்லை, அப்படி ஒருத்தவங்களா இருந்திருக்கிறாங்க, அப்படி வந்து பெண்கள் வாழ்ந்திருக்காங்க அந்த சங்க காலங்கள்ன்றது நம்மளுக்கு தெரிய வருது. இந்த பேய் மகளிர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இடுகாடுகளில் வந்து வாழக்கூடிய, அதாவது டெசர்டட் விமென் அந்த மாதிரி, அதாவது திருமணம் பண்ணாத சில பெண்கள் இருப்பாங்க, விதவைகளாக இருப்பாங்க. இந்த மாதிரி துறக்கப்பட்ட பெண்கள் வந்து இடுகாடுகளில் வந்து வாழ்கிறது வழக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மாந்திரீகம் இதிலெல்லாம் வந்து சக்தி இருக்கிறதா அவங்க அந்த மக்கள் எல்லாரும் நம்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் தான் வந்து அந்த மக்களுக்கே வந்து ஒரு தலைவி மாதிரியும் வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடுகாடுகளில் இருக்கிற பிணங்களில் இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இதே மாதிரியான அத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கிற பெண்கள் வந்து இன்றளவுலேயும் மெலனேஷியா, சைபீரியா, மெடகாஸ்கர் இந்த மாதிரியான இடங்களில் இருக்கிற ட்ரைபல்ஸ் மத்தியில் இந்த பழக்கம் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இது ஷமானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த மாந்திரிகம் பண்ணும்போது சைபீரியாவில் இப்போவும் வந்து இது தொல்லியல் கண்டுபிடிப்பில் ஒரு இது மாந்திரிகம் செஞ்ச ஒருத்தரோட இது எக்ஸ்கவேட் பண்ணும்போது, அவரோட பாடியை எக்ஸ்கவேட் பண்ணும்போது அவர் மேலே அணிஞ்சிருந்த அங்கி வந்து ஒரு பெண்ணினுடைய அங்கி. ஸோ இதிலிருந்தே வந்து அவங்க வந்து மாந்திரிகம் செஞ்சாலுமே அந்த ஆண்கள் வந்து பெண்களோட உடைய அணிகிறதுக்கான ரீசன் வந்து இது அதிலிருந்து தோன்ற பெண்களால் தோற்றுவிக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சமூகத்தில் வந்து அந்த பெண்கள் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து தலைவிகளாகவும் செயல்பட்டு இருக்கிறாங்க. அதை அப்படியே வந்து மாற்றி ஆண் சமூகமாக மாற்றத்துக்கான ஏற்பட்ட அத்தனை புணர்வு கதைகள் தான் இங்கே இருக்கிற அத்தனை கதைகளும். ஆனாலும் இப்போ சொன்ன அத்தனை கதைகள்லையுமே பெண் வந்து எப்படி வந்து பெண் சமுதாயம் உயர்ந்திருந்தது, பெண் வந்து உயர்ந்திருந்தான்றது இந்த கோயில் கதைகள் மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஊர்துவ தாண்டவம் சொன்னேன் இல்லையா, ஊர்துவ தாண்டவம் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்திலேயே இல்லாத ஒரு தாண்டவம். அதுக்கப்புறமா தான் வந்து ஆரம்பத்தில் வந்து பரதநாட்டியத்தில் ஊர்துவ தாண்டவன்ற ஒரு தாண்டவம் இல்லை. அப்புறம்தான் அதுலேயும் ஒடிசிலையும், பரதநாட்டியத்திலும் ஒடிசிலையும் வந்து இந்த தாண்டவத்தை வந்து இந்த கதைகள் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த தாண்டவம் வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டது. இந்த தாண்டவம் வந்து அந்த 5 சபைகள் சொன்னேன் இல்லையா, இது வந்து ரத்தன சபையாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த ரத்தன சபை இந்த கோயிலில், திருவாலங்காடு கோயிலில் பார்த்தீங்கன்னா ரத்தன சபைக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய செல்லார் மாதிரி இருக்கும், அதாவது மூடப்பட்ட ஒரு அறை மாதிரி இருக்கும். ரத்தன சபை பின்னாடியே வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து வழி எதுவும் இல்லை. பட் ஆனால் அது ரத்தன சபை சின்னதாக தான் இருக்கும். ஆனால் பின்னாடி இருக்கிற இடம் எதுக்காக மூடப்பட்டிருக்குதுன்றதே இன்றளவுலையும் தெரியல. ராஜவேலு அப்படின்ற தொல்லியல் ஆய்வாளர் வந்து அவர் எழுதுகிற திருவாலங்காடு பற்றி எழுதின புத்தகத்தில் வந்து இது வந்து காரைக்காலோட அம்மையாரோடைய மார்டல் ரிமைன்ஸாக இருக்கலாம், அதாவது அவங்களுடைய இறந்ததோட எச்சங்களாக அங்கே இருக்கலாம், அவங்கள புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ காரைக்கால் அம்மையாருமே வந்து நாயன்மார் நிலைக்கு வந்து மாற்றப்பட்டது. அவங்க வந்து ஒரு பேய் மகளிராக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறமா சிவனுடைய ஒரு அடியாராக வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. சிவன் வந்து இங்கே யாராக பிரதிபலிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண் சமூகமாகவும் எப்படி தாய் வழி சமூகத்தை வந்து அடக்கி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியுது. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நம்ம அடுத்த உரையில் பார்க்கலாம். நன்றி.